அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2024இல் சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்கர பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சியெலாம் நடக்க போகுது. ஜூன் மாதத்தில் சுக்கிர ஆதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், பண வரவு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூன் 2024 மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திற்கு மாறுகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறும் ஆனி மாதம் ஆரம்பம். ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர ஆதித்ய யோகமும் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகுதுங்க. ஜூன் மாத ராசி பலன்கள் மேச ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் மீது நீங்கள் அக்கறை கொள்வீங்க, உங்கள் புகழுக்கு முக்கியத்துவம் அளிப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் அதிக தன்னம்பிக்கையுடன் செயல்பட முயற்சி செய்வீங்க. குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். உங்கள் குழந்தைகளின் மீது நீங்கள் அதிக அக்கறையுடனும் பாசத்துடனும் இருப்பீங்க. உங்கள் தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்கும். உங்கள் இளைய உடன்பிறப்புகளுடனான உறவு சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரலாம். இந்த மாதம் ரியல் எஸ்டேட் விஷயங்களில் முதலீடு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் வருமானம் இந்த மாதம் பெருக வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். இந்த மாதம் நீங்கள் முறையான தூக்கம் மேற்கொள்வீங்க. அதன் மூலம் உங்கள் மன அமைதி அதிகரிக்கும். இந்த மாதத்தில் 2ஆம் பாதியில் நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க. உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலனை பெறுவீங்க. அடுத்தது காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. என்றாலும் உங்களிடம் ஈகோ உணர்வு காணப்படும். இந்த மாதம் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு துணைக்கு ஆதரவாக இருப்பீங்க. என்றாலும் நீங்கள் அவர் மீது ஆதிக்கம் செலுத்தும் மனோபாவத்தை கொண்டிருப்பீங்க. இருவருக்கும் இடையே அன்பு மலரும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரலாம். உங்கள் கோபத்தை உங்கள் துணையுடன் காண்பிக்கலாம். குடும்பத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியதிருக்கும். காதல் மற்றும் உறவின் மூலம் ஆதாயங்களும் அதிர்ஷ்டமும் காணப்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது நிதி நிலைமை. இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும். குடும்பம் மற்றும் வெளிநாடு தொடர்பான எதிர்பாராத செலவுகள் காணப்படும். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் பணத்தை செலவு செய்வீங்க. பணவரவு மிதமாக இருக்கும். மருத்துவ சிகிச்சை சார்ந்த செலவுகள் காணப்படும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதம் விரைவில் கடனை அடைத்து முடிப்பீங்க. பொருளாதார திட்டம் மற்றும் சேமிப்பில் வழக்கமான அணுகுமுறை மேற்கொள்ளுங்க. இந்த மாதம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். உங்கள் உத்தியோகத்தில் மீட்சியை காணலாம். என்றாலும் பணியிடத்தில் சில குழப்பங்கள் காணப்படலாம். பணியிடத்தில் சந்திக்கும் நெருக்கடியான சூழலில் நீங்கள் சாதுரியமாக சமாளிப்பீங்க. இந்த மாதம் உத்தியோகத்தின் மூலம் வருமானம் பெருகும்.
உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறலாம். இந்த மாதம் பெண் பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ளலாம். பணியிடத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். நீங்கள் பணியிடத்தில் புத்தி சாதுரியத்துடன் செயல்படுவீங்க. பணியிடத்தில் உங்களுக்கு அதிகாரமும் அங்கீகாரமும் கிடைக்கலாம். இந்த மாதம் நீங்கள் சாதகமான பலன்களை பெறலாம். உங்கள் புதிய யோசனைகள் மூலம் வருமானம் பெறலாம். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். தொழில் செய்யும் மேசராசி அன்பர்கள் தங்கள் பொருள்கள் மற்றும் சேவைகளை சந்தைப்படுத்த புதுமையாக யோசித்து செயல்பட வேண்டியதிருக்கும். இதுவரை தொழிலில் சந்தித்து வந்த நஷ்டங்கள் இனி லாபமாக மாறலாம். கூட்டாளர்கள் தொழிலில் அனுகூலமாக செயல்படலாம். தொழிலில் கடன்களை அடைத்து முடிப்பீங்க. ஆரம்பத்தில் தொழிலில் சில போராட்டங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி காணலாம். தொழிலை மாற்றி அமைப்பதன் மூலம் தொழில் மறுகட்டமைப்பில் வெற்றி பெறலாம். உங்கள் திட்டங்களை சீரமைப்பதன் மூலம் கடன்களை திருப்பி செலுத்தலாம். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை இந்த மாதம் உயரலாம். உங்கள் செயல்திறன் பங்குதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் ஓரளவு சீராக இருக்கும் என்றாலும் உங்கள் உடல் வெப்பநிலை அதிகரிக்கலாம். தூக்கமின்மை பிரச்சனை இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம். இரத்த அழுத்த அளவை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இது தேவையற்ற பதட்டம், பயனற்ற பயணங்கள் மற்றும் மருந்துகள் மற்றும் மருத்துவமனை தொடர்பான செலவுகளை ஏற்படுத்தலாம். அடுத்தது மாணவர்களை பற்றி பார்க்க போகிறோம். கல்வி விஷயத்தில் நீங்கள் நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம். மாணவர்கள் ஆற்றலுடன் செயல்படலாம். முறையான தூக்கம் மேற்கொள்வதன் மூலம் ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ள முடியும். புத்திசாலித்தனமாக செயல்பட முடியும். மனதை ஒருமுகப்படுத்தும் திறம் மற்றும் கவனத்திறன் அதிகரிக்கும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம். புதிய யோசனைகளை மேற்கொள்ளலாம். ஆசிரியரின் நல்ல வழிகாட்டுதல்களை மாணவர்கள் பெறலாம். வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்களின் எண்ணங்கள் இந்த மாதம் நிறைவேறுமுங்க. கல்வியில் சிறந்து விளங்க பிரகஸ்பதி பூஜை செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுபதேதிகள்னா என்னென்னு பார்க்கும்பொழுது 7, 8, 9, 10, 11, 14, 15, 16, 17, 18, 24, 25, 26, 27. அடுத்தது அசுப தேதிகள்னா என்னென்னு பார்க்கும்பொழுது 1, 2, 3, 4, 19, 20, 21, 28, 29, 30. இதெல்லாம் அசுப தேதிகளாகும்.